வாகர்த்தாயுவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே உறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 11/6/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த ராகு கால நேரம், அந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படும். பொதுவாக இந்த ராகு காலம் என்பது தினந்தோறும் 1.5 மணி நேரங்கள் என்று இந்த நாள்காட்டி காலண்டர்களிலே பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்வாறு அந்த ஒவ்வொரு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு கிழமையை நாம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை என்றதுமே நமக்கு தெரிய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் எத்தனை மணிக்கு ராகு காலம், இதை யார்கிட்டையுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. 10:30-12 ராகு காலம். வெள்ளிக்கிழமை என்றால் 10:30 மணியிலே இருந்து 12 மணி வரையிலே ராகு காலம். இதை நாம் ஒவ்வொரு இந்துக்களும் தெரிந்திருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரையிலே ராகு காலம். இப்படி வார ரீதியாக இந்த 1.5 மணி நேரத்தை நான் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பை தருவது. அந்த நேரத்திலே எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. ராகு கால நேரத்திலே எந்த காரியங்களையும் துவங்கக்கூடாது. ஒரு வீட்டிலிருந்து ஒரு நல்ல விடயமாக வெளியிலே புறப்படுகின்ற பொழுது கூட ராகு காலத்திலே செல்லக்கூடாது. ஒரு நல்ல அலுவலாக போகிறோம், ஒருவரிடத்தில் உதவி கேட்கப் போகிறோம், அல்லது ஒரு வேலை விஷயமாக உத்தியோக சம்பந்தமான வேலைக்காக போகிறோம். இந்த ராகு காலத்தை தெரிந்து கொண்டால் அந்த நேரத்திலே கிளம்பக்கூடாது. இதை குறித்து கூட வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அது ஞாபகத்திலே இல்லாவிட்டால் அந்தந்தாடு காலண்டர்களிலே குறிப்பிட்டிருக்கும், அல்லது நீங்கள் ஒரு நோட்புக்கில் எடுத்து அதை குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். திங்கட்கிழமைகளிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம். சனிக்கிழமைகளிலே 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே ராகு காலம். வெள்ளிக்கிழமைகளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே ராகு காலம். புதன்கிழமைகளிலே 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே ராகு காலம். வியாழக்கிழமைகளிலே பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலே ராகு காலம். செவ்வாய்க்கிழமைகளிலே 3 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ராகு காலம். இவ்வாறு இந்த ராகு காலத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது
அது நமக்கு பல்வேறு சிறப்புகளை தருவதாக இருக்கும். அந்த ராகுகால நேரத்திலே ஒரு நல்ல காரியத்தை தொடங்கப்படாது, நல்ல விஷயமாக பேசக்கூடாது, ஒரு நல்ல விஷயமாக வெளியிலே நாம் புறப்படுகின்ற ஒரு ராகுகால நேரத்திலே புறப்படக்கூடாது, அந்த இடத்துக்கு ராகுகால நேரத்திலே போய் சேரக்கூடாது. சேர்ந்தால் அதை நாம் எதை நினைத்து செல்லுகின்றோமோ அவையெல்லாம் வெற்றியை தராது. எனவே இந்த காலம் நேரங்கள் எல்லாம் அனுசரித்து நாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். பொருட்களாகும். உப்பு இல்லாமல் ஒரு உணவு சுவையாக இருக்க முடியாது என்பது எல்லோரும் நன்கு அறிந்தது. நாம் எந்த நாட்டிற்கு போனாலும் எந்த கலாச்சாரத்திலே இருந்தாலும் உப்பு என்கின்ற அந்த பொருள் உணவோடு ஒரு குறிப்பிட்ட வீதாசாரத்திலே அது இணைகின்ற பொழுது சுவை கொடுக்கின்றது. உப்பு ஒரு சுவை உள்ளது. உப்புக்கு வேற பயன்பாடுகளும் இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கை சுவைபட வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசு கூறுகின்றார். எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனோ தானோ என்று சிலர் வாழுகின்றார்கள். ஏன் தான் இந்த உலகத்திலே இருக்கின்றேன் என்று சிலர் நொந்து கொள்வார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இறுக்கமாக்கி கொள்ளுவார்கள். இவ்வாறு இந்த வாழ்வு சுவை உள்ளதாக சுவை என்று சொல்லுகின்ற பொழுது, நாவிலே அந்த சுவை வருகின்ற பொழுது எங்களுடைய மனமும் குளிர்ந்து போகின்றது, எங்களுடைய முகமும் மலர்ச்சி அடைகின்றது. ஒரு சுவையான உணவை உண்ணுகின்ற பொழுது எங்களுடைய மனம் குளிர்கின்றது, எங்களுடைய மனம் சந்தோஷப்படுகின்றது. எங்களுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு சுவையுள்ள வாழ்வாக அமைய வேண்டும் என்பது இயேசுவினுடைய போதனை, அவருடைய விருப்பம். நாங்கள் அன்பு செய்கின்றவர்கள் அவர்கள் இன்பமாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சுவையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சிலே, அவருடைய நடத்தையிலே, அவர்களுடைய எண்ணங்களிலே, அவர்களுடைய உறவாடல்களிலே அவர்கள் சுவையுள்ள மனிதர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு உபமானத்தினூடாக இயேசு சொல்லுகின்றார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு, இயேசு எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நாங்கள் எங்களுடைய முகத்தை விகாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது நாங்கள் மற்றவர்களை உறவாடுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது கடினமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. சுவையுள்ள ஒரு வாழ்வு, தரமான வாழ்வு, அழகான வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வு உங்கள் அனைவருக்கும் அமைவதற்கு நாங்கள் ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகின்றார், எப்படி இந்த இயேசு ஒரு சுவையுள்ள மனிதனாக இருந்தார் என்பதை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய எவ்வாறு இந்த உணவு சுவை உள்ளதாக இருக்கின்றதோ அவ்வாறு எங்களுடைய பேச்சு சுவை உள்ளதாக இருப்பதற்கு எங்களுடைய எண்ணங்கள் சுவை உள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் சுவை உள்ளதாக வருவதற்கு எங்களுடைய இலக்குகள், எங்களுடைய இலட்சியங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் சுவையுள்ளதாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துதான் எங்களுடைய இந்த வாழ்வு மலர வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்வு சுவையுள்ளதாக இந்த நாளிலும் எந்நாளிலும் அமைவதற்கு, மற்றவர்களுடைய வாழ்வையும் நாங்கள் சுவையுள்ளதா வாழ்வாக மாற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை, நாங்கள் பேசுகின்ற எங்களுடைய இனிமையான பேச்சு, ஆறுதல் வழங்குகின்ற பேச்சு, அவர்களோடு நாங்கள் மென்மையாக பொறுமையாக பழகுகின்ற தன்மை, இவற்றினூடாக மற்றவர்களுடைய வாழ்வையும் சுவைப்பட நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய பங்களிப்பையும் பணியையும் ஆற்றுவதற்கு இறைவன் உங்களுக்கு இந்த நாளிலே அருள் கூறுவாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.